ஃப்ரைடே இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். வேலைக்கும் ஆள் நிற்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி சமைக்க போகிறேன். 1 kg சிக்கன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு 250 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது வாசனை வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயத்து கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததும் தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு மல்லி இலை, புதினா இலை சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இதோடைய பச்சை வாசம் போனதும் சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தேன். சிக்கன் முக்காப்பதம் வெந்ததும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். கடைசியில் மல்லி இலை, புதினா இலை போட்டு இதை மூடி வச்சு இதை ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருப்பேன். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாமல் 15 நிமிஷம் வச்சுருப்பேன். அப்போ தான் பிரியாணி நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு தலைக்கு தேய்க்கிறதுக்காக வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பிரியாணி இன்றைக்கி சூப்பராக வந்துருந்தது. இன்றைக்கி நான் மட்டும்தான் பிரியாணி ரெடி பண்ணேன். அதனால் வேலை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு 1:45 ஆயிடுச்சு.